ஒரு வாத்து ஒண்ணு 4 முட்டைங்கள வைக்குது. அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு முட்டை வேற இருக்கு. மொத்தம் 5 முட்டை இருக்கு. இந்த வாத்து 5 முட்டைகளுமே அடக்காத்து குஞ்சு பொரிக்குது. கொஞ்ச நாள்ல எல்லா குட்டிகளுமே வெளியில வந்துருது அந்த முட்டையில இருந்து. அந்த 4 முட்டையில இருந்து வாத்து வருது. அந்த 5வது முட்டையில இருந்து அன்னப்பறவை ஒண்ணு வருது. எல்லா குட்டிகளுமே கொஞ்சம் பெருசாகுதுங்க. அப்புறம் அந்த 4 வாத்து குட்டிங்க அதுங்களுக்குள்ளேயே பேசிக்குதுங்க. நம்ம எல்லாம் மட்டும் நம்ம அம்மா மாதிரி இருக்கோம். ஆனா இது மட்டும் வேற மாதிரி இருக்கு பாருன்னு சொல்லி பேசிக்குதுங்க. எல்லாமே அந்த அன்னப்பறவை கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். ரொம்பவே மனசு கஷ்டப்படுது. இப்ப நம்ம கூட பிறந்தவங்க 4 பேர் மட்டும் அம்மா மாதிரி இருக்காங்க. நான் மட்டும் அந்த மாதிரி இல்லையான்னு ரொம்பவே வருத்தப்படுது. அன்னப்பறவை வேற மாதிரி இருக்கிறதுனால அந்த குட்டிங்க இதை சேர்த்துக்கவே மாட்டேங்குதுங்க. இரையை தேடி போகும்போது கூட இது தனியா தான் போகணும். அதனால இந்த வாத்து குட்டிங்க எல்லாமே இரையை தேடி தனியா போயிடுதுங்க. அந்த அன்னப்பறவை தனியா போகுது. அப்பதான் அந்த அன்னப்பறவை ஒரு நல்ல ஒரு ஆத்தோரமா போகுது. அப்ப அந்த ஆத்து தண்ணியில இந்த அன்னப்பறவை மாதிரியே ஒரு 100 பறவைகள் இருக்கு. பார்த்ததுமே அந்த அன்னப்பறவைக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்ப நம்ம ஒரு வாத்து கிடையாது, நம்ம ஒரு அன்னப்பறவைன்னு தெரிஞ்சுக்குது. உடனே ஓடி போய் அந்த வாத்து குட்டிங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து இதெல்லாம் காட்டுது. அந்த வாத்து குட்டிகளும் இதெல்லாம் பார்த்து திருந்துதுங்க. இதுல இருந்து அந்த அன்னப்பறவை கூட சகஜமா இருக்குதுங்க. அந்த 5 குட்டிகளுமே ஒன்னா சந்தோஷமா இருக்காங்க.